95% அதிமுகவினர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையின் கீழ் உள்ளதாக அவரது அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். ஆர்கே நகர் தொகுதிக்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. இதனையொட்டி அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பாண்டியராஜன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆர்கே நகர் தொகுதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆன்மா நிலை பெற்ற தொகுதி என்பதால் போட்டியாளர்கள் அதிகம் உள்ளதாக தெரிவித்தார். ஆர்கே நகரில் வெற்றி பெற்றால் அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதோடு கட்சியையும் ஒன்றிணைப்போம் என தெரிவித்த பாண்டியராஜன் 95% அதிமுகவினர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். அம்மாவோட ஆன்மா நின்று நிலை பெற்று இருக்கும் தொகுதி இந்த ஆர்கே நகர் தொகுதி. அதற்கு போட்டி அதிகமாக இருக்கின்றது இயற்கையான ஒரு விஷயந்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபடாமல் 95% எங்களுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் எங்கள் கூட இருக்கிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் கீழே இருக்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குது, அதில் நிரப்பி விடலாம் என்ற எண்ணத்தில் யார் வந்தாலும் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இந்த 4 நாள் பிரச்சாரத்தில் நான் அறிந்த பாடம் இது.